கடன் எப்படி, என்ன அந்த கடனோட சம்திங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கடன்னா எப்படி வரும், எதனால் வரும், எந்த ரூட்டில் நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கடன் அப்படின்னா பாவக ரீதியாக 6ஆம் பாவம் கடன். அதே மாதிரி கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் அதிபதியாக வருவார் அந்த ஒரு சூழல். ஆனால் புதன் திசை காலச்சக்கரத்துக்கு 3, 6 கூடையவர் புதன், அவரும் கடனை தருவார். அதே மாதிரி இந்த புதனுக்கு லாபாதிபதியான சந்திர தசையும் கடனை தருவார். இந்த புதனுக்கு லாபாதிபதியான சந்திரனும் கடனை தருவார். மற்ற எல்லா கிரகமும் கடனை தரக்கூடிய இடத்துல இருந்தால் தந்தே தீருங்க. ஆனால் ஒருத்தருக்கு புதன் தசையும் சந்திர தசையும் போகிறப்ப பேசிக்காகவே கடன் வாங்கிறதுக்கான தன்மை நிறையா வரும். அப்போ நம்மளா என்ன செய்யணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இதுக்கு முன்னால் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், இந்த 6ஆம் இடத்துக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சந்திரன், அவர் 6ல் சந்திரனோட சாரம் கொடுத்துருக்கிறதுனால அந்த அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாவே கடனாளி ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நிறைய பார்த்துட்டு அதில் இருக்கிற உண்மைகளை நிறைய கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. அது எனக்கு இத்தனை லட்சம் போச்சு, ஒருத்தரெல்லாம் 3 கோடி லாஸ் ஆச்சுன்னெலாம் சொல்லியிருந்தார். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எப்போ கடன் வரும், மனுஷாளுக்கு கடன் தான் ரொம்ப பெரிய எதிரி. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு பாடியிருக்கார். அப்போ அது இலங்கையோட வேந்தன் யார், ராவணன் அப்படின்ட்டு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கூட கடன் வாங்கினா எவ்வளோ கஷ்டங்கிறத அந்த பாட்டு மூலியமாக சொல்லியிருந்தாங்க. நமக்கு அவ்வளோதான், கடன் வாங்கினா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தன்மை இதெல்லாம். இப்போ எந்த தசை, புதன் தசையில் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. சந்திர தசையில் கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. இந்த 2 தசையிலையும் நீங்கள் கடன் வாங்கி அந்த கடனை கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சூழல் வந்தால் சீக்கிரம் அது வேலைக்கு ஆகாது, கட்ட முடியாது. ஒன்று. இப்போது பொதுவாக ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கடன் இருக்குது. நீங்கள் எடுத்த உடனே ஒரே பாவத்தில் கடன் இருக்கா, 6ஆம் பாவத்தில் மட்டும்தான் கடன் இருக்கா, கிடையாதுங்க. ஒவ்வொரு பாவத்துலேயும் கடன் இருக்குது. அப்போ லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இப்போ மேச லக்னத்துக்கு உதாரணம் போட்டிருக்கோம். இந்த மேச லக்னத்தை லக்னமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நமக்கானது சொந்த தேவை அப்படின்னு சொல்லி என்ன செய்வோங்க, உடல் நம்ம லக்னங்கிறது நம்ம அப்படிங்கிறதுக்கு தலைக்கு பிரச்சனை வரும். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ அந்த மாதிரி ஏதாவது வரும்போது அதுக்கு கடன் வாங்கி செய்யக்கூடியது வரும். அதே மாதிரி படிப்பு, ஏன்னா மூளைக்கு வேலை கொடுக்குற அறிவு சம்மந்தப்பட்ட எல்லாமே தலையே சொல்கிறதுனால அங்கே கடன் வாங்குவோம். இப்போ ஒரு சிலருக்கு இந்த 6ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறார், அப்படி இருந்தால் அவருக்குன்னு சுயமாக கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினா கட்ட முடியாது. அவருக்கு நோய் வந்துட்டது, அவருக்கு அதுக்காக ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், கடனை கட்டவே முடியாது. இப்போது ஒரு லக்னத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு சுயமாக நீங்கள் கடன் வாங்கிக்க கூடாது. 6ஆம் அதிபதி இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2ல் இருக்கார், 6ஆம் அதிபதி 2ல் இருந்தால் குடும்பத்துக்காக கடன் வாங்கக்கூடாது. குடும்பம்னா என்ன, அன்றாட தேவை, ஒரு மளிகை ஜாமான் வாங்கணும், அரிசி வாங்குவார், மளிகை ஜாமான் வாங்குவார், ஒரு கடையில் அக்கௌண்ட் கொடுத்து வாங்குவார். அப்படி கொடுத்து வாங்கினா பாருங்கள், அந்த கடையில் ஒரு 5000, 10,000, 15,000, 20,000 கூட போயிட்டே இருக்கும். அப்போ குடும்ப தேவைகளுக்காக கண்டிப்பாக வாங்கக்கூடாது. இப்போ வீட்டு தேவை அப்படிங்கிறது அதே மாதிரி. 2ஆம் இடம், நான் இந்த நேரத்தில் கடனை கொடுத்துருவேன் இல்லை வாங்கிக்கலான்னு வாய் வழியாக சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே அந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக நம்ம தப்பு நடக்கும்.
ஏன்னா 2ஆம் இடங்கிறது வாக்கு, குடும்பம். இந்த ரெண்டுத்துலேயும் கடன் வாங்க கொடுக்க கூடாது. அப்போ மொத்தமாக நம்ம செயல்பாட்டை சரி பண்ணிக்கிறணும். அப்போ 2ஆம் இடம் வாக்கு கொடுக்க கூடாது. இப்போ இந்த 3ஆம் பாவம் இருக்குது, 6ஆம் அதிபதி 3ல் நிற்கிறார். அப்போ என்ன செய்யும்? 6ஆம் அதிபதி 3ல் நின்னா பொதுவாக எலக்ட்ரானிக்கல் பொருளெல்லாம் லோன் போட்டு வாங்கக்கூடாது. இப்போ ஃபோனு, நம்ம லேப்டாப்பு, இன்னும் இருக்கிற எலக்ட்ரானிக்கல் பொருளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இல்லை. நீங்கள் அந்த 3ஆம் அதிபதி, அது 6ஆம் அதிபதி 3ல் இருக்கா, எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட பொருள் கடனாக வாங்கினீங்கன்னா அது வழியாக பேலன்ஸ் நீங்கள் வட்டி கட்டுறது அது எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த 6ஆம் அதிபதி 3ல் இருந்து சகோதரன்கிட்ட கடன் வாங்கிறது கொடுக்கறது கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்? அவர் வழியாக வேஸ்ட்டாக போகும். இப்போ இது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ 6ஆம் அதிபதி 3ல் இருக்கார், ஒரு குரு பார்க்குறாரு, ஒரு கும்பத்தில் இருந்தோ இல்லை ஒரு தனுசில் இருந்தோ துலாத்தில் இருந்தே பார்க்குறாருன்னா அது கொஞ்சம் சுமூகமாக போயிடும். அதாவது இது ஃபிக்ஸேடு கிடையாது. அது அந்த மற்ற கிரக பார்வைகளை வச்சு தான் நம்ம கணக்கு எடுக்கணும். ஆனால் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்ன, மேஜராக நீங்கள் 6ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார், அப்போ லோன் போட்டு எலக்ட்ரானிக்கல் பொருள் வாங்கக்கூடாது. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டவர்களுக்கு மட்டும்தான் இது. இப்போ நம்ம அதை குரு பார்க்குறாரு, இல்லை மற்ற சுபகிரகம் பார்க்குது, இல்லை சுபகிரகமே இருக்குது, பெருசாக தப்பு பண்ணாது. அப்போ என்ன கணக்கோ அதுக்கு மாத்திரம். அடுத்தது 6ஆம் அதிபதி 4ல் இருக்கார். இப்போ பொதுவாகவே 6ஆம் அதிபதி 4ல் இருந்தால் காலச்சக்கரத்துக்கே நான் முன்னே சொன்னேன், அந்த மாதிரி 4ல் இருந்ததுன்னா வீடு கட்டுறது கடன் வாங்கி தான் கட்டுவோம். அந்த கட்டுறதை இல்லாமல் பண்ணிக்கிறணும். ஏன்னா வீடு வாங்கி கட்டினீங்கன்னா பாருங்களேன், 6ஆம் அதிபதி 4ல் இருக்குதா, அந்த வீட்டுக்கு அடிக்கடி கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழல் வரும். அப்பப்போ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். 6ஆம் அதிபதி 4ல் இருக்குது, அம்மாவோட பேச்சுவார்த்தை சரியில்லாமல் போயிடும். அம்மாகிட்ட கடன் வாங்கக்கூடாது, கடன் வாங்கினா சீக்கிரம் கட்ட முடியாது, லாஸ் ஆயிரும். அதேமாரி வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதும் கடன் வாங்கி கட்டினோம்னா லாஸ் ஆகிறதுக்கு, அது வழியாக கடனுக்கு வட்டி போடுறது, அதுக்கு ஸ்பீடு வெட்டி மீட்டர் வெட்டி எல்லாம் போயிட்டே இருக்கும். அது அந்த ஒரு சூழல்லையும் இங்கே வரும். அடுத்தது 6ஆம் அதிபதி 5ல் இருக்கார். 5ல் இருந்தாவே இது ஒரு சீக்ரெட்டான விஷயந்தான். ஏன்னா 5ஆம் இடங்கிறது காதலை சொல்லுவோம், நம்ம குழந்தைகளை சொல்லுவோம், நம்ம முன்னோர்களை சொல்கிறோம், தாத்தா பாட்டி. அப்போ இங்கே தாத்தாவை சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இப்போ ஒரு பங்கு பிரிப்பாங்க, ஒரு அண்ணா தம்பி சித்தப்பா பெரியப்பா இருக்காங்கன்னா எல்லாம் பங்கு பிரிப்பாங்க. அத்தைகளுக்கு சீர் தரணும், அவங்களுக்கு பங்கு தரணும், அப்போ போய் கடன் வாங்கி தருவாங்க. ஏன்னா அந்த பங்காளி சொத்து, அது முன்னோர்கள் சொத்தெல்லாம் பங்கு பிரிச்சுக்கிறப்ப அந்த சொத்துக்கு பங்கு கொடுக்குறக்கு கடன் வாங்கி கொடுக்குற மாதிரி சூழல் வருங்க. அப்படி சூழல் வந்துட்டுன்னா அந்த சொத்து மட்டும்தான் இருக்கும், அதை அனுபவிக்க முடியாது, கடனை கட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த 5ஆம் இடத்துல அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த விஷயத்தை மட்டும் பர்டிகுலராக பார்த்துக்கிறதுக்கு. அடுத்தது சிலர்லாம் பாருங்கள், லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும், அது ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகும், அப்போ போய் கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. அப்போ 6ஆம் அதிபதி 5ல் இருந்தால் நான் ஜாதகம் பார்க்கும்போதே முன்னவே சொல்லிடுவேன், ஐயா 6ஆம் அதிபதி 5ல் இருக்குது, இந்த பையனுக்கு பொண்ணுக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை, அப்படி பண்ணுனா பிரச்சனை வந்துடும் அப்படின்னே சொல்லி அது வழியாக கடன் வந்துடும், நோய் வரும், பிரச்சனை வரும், தொல்லை வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானம் பண்ணியிருக்கோம். 6ஆம் அதிபதி 6லே இருக்கார். வேலைக்கு போகிற ஆளுங்க, இல்லை ஒரு ஓனர் இருக்கார், அவர்கிட்ட 2 பேர் வேலைக்கு வராரு, அந்த வேலைக்கு வரவங்களுக்கு பைசா கொடுக்கக்கூடாது. அதாவது அட்வான்ஸாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இவர் லேபராகவே இருக்கார், வேலை செய்கிற ஓனர்கிட்ட பணம் வாங்கக்கூடாது. அப்படி பணம் வாங்கி கடன் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை திரும்ப கட்ட முடியாது, வாங்க முடியாது. அது ஒரு அடிமை போல். இந்த 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி பலமாக இருக்கிறாரு அப்படின்னா அது ஒரு அடிமை தனத்தை உருவாக்கி தந்துடும், ஓனராக இருந்தாலும் சரி, லேபராக இருந்தாலும் சரி. அடுத்தது 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறார். மேரேஜ் பண்ணும்போது கடன் வாங்குவோம். நம்ம மேரேஜ் பண்ணும்போது கடன் வாங்குறீங்கன்னா கடனை கட்ட முடியாது. அந்த மேரேஜில் கடன் வாங்கி கட்ட முடியாமல் நிறைய பேர் ரொம்ப நாள் இழுத்து நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதாவது 5 வருஷம் 4 வருஷம் இந்த கடனை கட்ட முடியல, மேரேஜ்னால வந்துச்சு அப்படின்னு.
ஏன்னா இந்த பொண்ணு வந்த நேரம் தான் கடன்காரன் ஆகிட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஜாதகத்திலே இருக்கும். 6ஆம் அதிபதி 7ல் இருக்காரு, கடன் வாங்காமல் சூழலை உருவாக்கி வச்சுக்கணும் நம்மளாவே. அடுத்தது 6ஆம் அதிபதி 8ல். இந்த 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறாரு. அப்போ என்ன ஆகுன்னா, பொதுவாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லிடலாம். சிலருக்கு பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகும், அடிதடி ஆகும், அப்போ போய் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி சூழல் வரும். அந்த மாதிரிலாம் மேக்சிமம் ஆயிடுச்சுன்னா அந்த சூழல்லாம் ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்துருங்கன்றுவேன். அப்படி தனியார் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் கடனை வாங்கி செலவாயிரும், கடன் கட்ட முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஜிஹெச்லேயோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சௌகரியமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடணும். இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கணும். அடுத்தது 6ஆம் அதிபதி 9ல் இருக்கார். கோயில் கட்டுறதுக்காக கடன் வாங்கி கொடுப்பாங்க. கோயில் கட்டுறதுக்கு, கோயில் விசேஷம் செய்கிறதுக்கு, இல்லை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் பெரியத்தனக்காரராக இருப்பார். கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் கடன் வாங்கி கொடுப்பாங்க. அந்த கோயில் கட்டுறப்ப இதுக்கு கம்பல்சரி இவங்கெல்லாம் 6ஆம் அதிபதி 9ல் இருந்தால் கோயில் கட்டுறதுக்கு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது. எது இருக்கோ எங்கிட்ட இருக்கிறத தாரேன் அப்படின்னு சொல்லி கௌரவமாக கொடுத்துடணுங்க. இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் போய் 6ஆம் அதிபதி நின்னா அப்பாவுக்கு நோய் வரும். அப்போ கடன் வாங்கக்கூடாது. அப்போ கடன் வாங்கி கொடுத்தாலும் என்ன ஆகுங்க, கடனை கட்ட முடியாது. அப்போ சில நேரத்தில் அது சொத்துக்களை பிரச்சனை பண்ணி சமாளிக்கக்கூடிய விஷயத்துக்கு போயிடுவோம். அப்போ நம்ம கடன் வாங்கி கடன் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கிக்க கூடாது. 6ஆம் அதிபதி 10ல். மெயினாக தொழில் செய்கிறவங்க 6ஆம் அதிபதி 10ல் இருந்து தொழில் செய்கிறதுக்காக கடன் வாங்கி செய்யக்கூடாது. தொழிலுக்காக கடன் அட்வான்ஸாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த கடன் அவ்வளோ ஒரு வேலையை பார்த்துரும். 10ல் 6ஆம் அதிபதி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், தொழில் செய்யும்போது கரெக்டாக நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு கிரகம் சுபகிரகம் பார்வையோ குருவோ பார்த்தாங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க. ஆனால் பொதுவாக நார்மலாக 6ஆம் அதிபதி 10ல் போய் நின்றுச்சுன்னா தொழிலுக்காக கடனை வாங்கி லாஸ் ஆகி அது வழியாக அப்புறமேட்டுக்கு தொல்லைகளை அனுபவிப்பாங்க. இது ஒன்று. 6ஆம் அதிபதி 11ல். இந்த 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லுவோம். இவங்க தான் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேம் விளையாடக்கூடாது, ஆன்லைன் கேம். இது இந்த ஆன்லைனில் கேம் விளையாடுறது போகிறது வர்றதில் 6ஆம் அதிபதி 11லையும் 8லையும் 3லையும் இருந்தால் 6ஆம் அதிபதி ஆன்லைனில் சூதாட்டம் 8, 11, 3ஆம் இடம் இவங்களும் இங்கே போய் கடன் வாங்கி சிக்கிக்கிடுவாங்க. இப்போ இவங்கெல்லாம் இந்த 11ஆம் இடத்துலேருந்து கம்பல்சரியாக 6ஆம் அதிபதி 11ல் இருந்ததுன்னா கேம் விளையாடுறது இந்த அது வழியாக வாங்குகிற கடன்லாம் கம்பல்சரியாக நிறுத்திடணும். 6ஆம் அதிபதி 12ல். வெளிநாடு போகிறதுக்குன்னு கடன் வாங்குவாங்க சிலர். வெளிநாடு போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நான் கட்டிடுறேன் அப்படின்ட்டு போவாங்க. அந்த வெளிநாடு போனால் தான் தெரியும், அங்கே போய் கடன் ஆயிரும். நிறைய பேருக்கு பாருங்கள் அது நல்ல ஒரு தன்மையில் வேலை செய்யும். 6ஆம் அதிபதி 12ல் இருப்பார். அப்போ வேலைக்கானது வெளிநாட்டில் தான் வேலைன்னு சொல்லி நம்ம நார்மலாக 6ஆம் அதிபதி 12ல் இருந்தால் வெளிநாட்டில் வேலை. ஏன்னா வேலைக்கு உரிய காரக கிரகம் 6ஆம் இடம். அப்போ 12ல் போய் நினைச்சுன்னா கரெக்டாக என்ன சொல்லுவோம், 12ஆம் இடத்துல போய் நிற்கிது வெளிநாட்டில் வேலை செய்யலான்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே போனால் கடன்காரர் ஆயிடுவார். அங்கே போய் லாபத்தை சம்பாரித்து எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ இந்த 12 பாவத்துலேயும் 12 காரகம் இருக்குது. 12 காரகத்துக்கும் கடன் வாங்கக்கூடாத ஒரு சூழல் இருக்குது. கடன் கொடுக்கவும் கூடாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு 6ஆம் அதிபதி 2ல் இருக்குது. ஒருத்தர் வீடு கட்டுறேங்க அல்லது வீட்டு தேவைக்காக கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா வராது. இப்போ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கிறாரு. எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் வச்சுருக்குறேங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அந்த இடத்துல அவருக்கு உங்ககிட்ட கொடுக்க மாட்டார் இந்த விஷயத்துக்காக வாங்கினது. அப்போ இதிலெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நமது கடமை. அப்போ நம்ம இதை செக் பண்ணி வச்சுக்கணும். கடன் வரக்கூடிய தசை அதிகபட்சம் என்ன சொல்லியிருக்கோம், புதன் தசையும் சந்திர தசையும்.
இந்த தசையில் இந்தந்த அமைப்புகளில் காரகங்கள் வேலை செய்யும். அப்போ நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து ஒவ்வொரு அமைப்பையும் நம்ம எடுத்து செக் பண்ணி இது எதுக்கு கொடுக்காதீங்க வாங்காதீங்கன்னு கரெக்டாக சொல்லிடலாம். அப்போ அமைப்பு அது சரியாகவும் இருக்கும். அதை பார்த்து அனுபவத்தில் செக் பண்ணிக்கலாம்.